வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிரேட் 6 சோஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் லெசனோட பார்ட் 2 வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது மவுண்டன் என்விரான்மெண்ட், அந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மவுண்டன் என்விரான்மெண்ட் அப்படின்னா மவுண்டனோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அதில் எந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும், எந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ மவுண்டன்ஸோட ஸ்லோப் வந்து மவுண்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால கவர் ஆகிருக்கு. மான்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா மவுண்டனில் வளரக்கூடிய ஃபாரஸ்ட், அதாவது மவுண்டனில் இருக்கிற ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டோட நேம் வந்து மான்டெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்லோப்ஸில் வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆல்டிடியூட், கிளைமேட், வெதர் கண்டிஷன், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்து போகிற மாதிரி தான் பிளான்ஸ் வந்து மவுண்டன்ஸில் உங்களுக்கு வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் மெயினாக என்ன மாதிரி உங்களுக்கு வந்து பிளான்ஸ் இருக்கும், ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானிஃபெரஸ் ட்ரீஸ்னால் ஊசி மாதிரி இலை இருக்கிற மரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கானிஃபெரஸ் ட்ரீஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மரங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து மவுண்டன் ரீஜியன்ஸில் நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிலது கொடுத்துருக்காங்க. பைன், ஃபிர், ஸ்ப்ரூஸ், டியோடர், சிடார், இதெல்லாம் வந்து கானிஃபெரஸ் ட்ரீஸோட எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் தான் வந்து அங்கே இருக்கும். இது வந்து கோல்ட் கிளைமேட்டில் வளரக்கூடிய மரங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மரங்கள் தான் உங்களால் வந்து மவுண்டன் ரீஜனில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மவுண்டன் ரீஜனில் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃபாரஸ்ட் வந்து அங்கே வந்து சில டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் நடக்கும். வெஜிடேஷன்ஸ் அப்படின்னா சில பிளான்ஸ் வகைகள் வளரும். பிளான்ஸ், ஃப்ளார்ஸ், இந்த மாதிரி சில செடிகள் வந்து வளருது. அதில் வந்து சிலது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மோசஸ், அதுக்கப்புறம் வந்து லைக்கன்ஸ் அண்ட் வைல்ட் ஃப்ளவர், இதெல்லாம் வந்து அங்கே நடக்கக்கூடிய வெஜிடேஷன் வந்து அங்கே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து கோல்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ என்னென்ன அனிமல்ஸ்லாம் அங்கே வந்து மவுண்டன் ரீஜன்ஸில் கோல்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட், கோல்டன் ஈகிள், பெரிக்ரெயின் ஃபால்கான், கெனடியன் லின்ஸ், த ஐபெக்ஸ்னு சொல்கிறாங்க. த ஐபெக்ஸ், த ஹிமாலயன் தார், த மவுண்டன் ஹேர், த யாக், த கிரே ஃபாக்ஸ், பியர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இதெல்லாம் தான் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர் எப்படி இருக்கும், ரொம்ப திக் ஃபர்ராக இருக்கும். ஃபெதர்ஸும் ரொம்ப திக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா கோல்டை வந்து அவங்க வந்து அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால் ஃபர்ரும் ஃபெதர்ஸும் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். லிம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பேர்ட்ஸுக்கும் சரி, அனிமல்ஸ்க்கு லெக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது கோல்டில் வந்து வாழணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி. ஓகேங்களா? என்னது அப்படின்னா கங்காவை பற்றி ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க. ரிவர் கங்கா இருக்குது இல்லையா? அந்த கங்கா ரிவரை பற்றி ஒரு சின்ன நோட்ஸ் இருக்குது. ஸோ கங்கா அப்படிங்கிறது தான் வந்து லார்ஜஸ்ட் ரிவர். ஓகேங்களா? இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினேட் ஆகுது. அது எந்த மவுண்டன்லேருந்து கங்கா வருது அப்படின்னா ஹிமாலயாஸ்லேருந்து வருது. ஓகேவா? இங்கிலீஷில் கங்காவோட பேர் கேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ இதோட எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த கங்கா ரிவரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த கங்கா ரிவர் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து நிறைய ட்ரிபுட்டரிஸ் இருக்குது. ட்ரிபுட்டரிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கிளை நதிகள். இப்போ மெயின் ரிவர் இப்படி இருக்குன்னா இந்த ரிவர்லேருந்து பிரிஞ்சு போகிற கிளை நதிகளுக்கு பேர் தான் வந்து ட்ரிபுட்டரிஸ். ஓகேங்களா? அந்த ட்ரிபுட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யமுனா, காக்ரா, இதெல்லாம் வந்து ஹிமாலயாஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகுறது. அடுத்த ட்ரிபுட்டரி பார்த்திங்கன்னா சன் அப்படி இல்லைன்னா சோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா விந்தியா ரேஞ்ச்லேருந்து வருது. இதுவும் வந்து கங்கா பிளெயின் தான். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, மவுண்டன் ரேஞ்சஸாக தான் இருக்கும். ஸோ 2-3 மவுண்டன் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் விந்தியா மவுண்டன் ரேஞ்சிலேருந்து இந்த ரிவர் வந்து உங்களுக்கு வருது. அந்த ரிவரோட பேர் என்னதுன்னா சன் ஆர் சோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? விந்தியா ரேஞ்சிலேருந்து வருது. அடுத்து வந்து இந்த கங்காவை பற்றி நம்மளுக்கு காளிதாசா எழுதின போயமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கங்கா ரிவரை பற்றி. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார சம்பவா அப்படின்ற நேம் ஒன்று கொடுக்குறாங்க. குமார சம்பவா அப்படிங்கிற நேமை வச்சு நம்மளுக்கு வந்து கங்காவை பற்றி காளிதாசா வந்து ஒரு போயமில் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து எங்கேருந்து வருது, ஹிமாலயாஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. இங்கே வந்து இரிகேஷன் அண்ட் கல்ச்சரல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கங்கா ரிவரை சுற்றி இருக்கிற இரிகேஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. இரிகேஷன் அப்படின்னா தண்ணி வளத்தினால ஏற்படுற விவசாயம் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிமாலயாஸ் வந்து எங்கேருந்து இருக்கான், வெஸ்டர்ன் டு ஈஸ்டர்ன் ஓஷன் வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வெஸ்ட்டில் வந்து இந்தியாவுக்கு என்ன ஓஷன் இருக்குது, அரேபியன் சி இருக்குது, ஈஸ்ட்டில் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அரேபியன் சீலேருந்து பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஹிமாலயாஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படின்னு இந்த போயமில் வந்து சொல்கிறாங்களாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிமாலயாஸ் வந்து நார்தர்ன் பார்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இந்தியாவோட நார்தர்ன் பார்ட் ஃபுல்லாகவே என்னவா இருக்குது, ஹிமாலயாஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட் வரைக்கும் அப்படின்னு இந்த போயமில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கங்காவை பற்றி சொல்லியிருக்காங்க. கங்காவை பற்றி நோட்ஸ் கேட்டால் நீங்கள் இதெல்லாம் எழுதணும். அடுத்து வந்து லைஃப் இன் மவுண்டன்ஸில் எப்படி வந்து லைஃப் இருக்குது, அதில் மவுண்டன் வந்து யாரெல்லாம் கிளைம் பண்ணாங்க, சில விமன் கிளைம்பர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அது நம்ம அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது லைஃப் இன் மவுண்டன்ஸ். ஓகேவா? அந்த மவுண்டனில் எப்படி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ மவுண்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இருக்கும். நிறைய விதமான பிளான்ட்ஸ் அண்ட் நிறைய விதமான அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து மவுண்டனில் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் நடக்குது, அக்ரிகல்ச்சர் நடக்குது. ஸோ இதுதான் மெயினான ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அந்த மவுண்டனில் நடக்கிறது. ஸோ மவுண்டனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நடக்கும், அக்ரிகல்ச்சர் டைப் பார்த்திங்க அப்படின்னா டெரஸ் ஃபார்மிங் தான் பண்ணுவாங்க. டெரஸ் ஃபார்மிங் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து சாண்ட் எரோஷன், மண் வந்து ஸ்லோப்பாக இருக்கிறதுனால சரிஞ்சு விழும், அந்த சரிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டெரஸ் ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸ்டீப் ஸ்லோப்ஸில் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா பார்க்க ஸ்டெப் மாதிரி இருக்கும், இப்படி 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 இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த மவுண்டனில் வந்து ஸ்டெப்பாக கட் பண்ணி ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. அங்கே என்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், கார்ன் அண்ட் டீ தான் வந்து நிறைய இருக்கும். காஃபி அண்ட் டீ வந்து நிறைய இருக்கும் மவுண்டன் ரீஜன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அனிமல்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும், யாக்ஸ் இருக்குது, ஷீப்ஸ் இருக்குது. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மில்க், உல் அண்ட் மீட்டுக்காக அவங்க வந்து ஃபார்மிங் வந்து அனிமல்ஸை வளர்க்குறாங்க. அடுத்து டூரிசம் தான் வந்து மவுண்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னது, இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் அப்பார்ட். ஓகேங்களா? இதை விட மெயின் சோர்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டூரிசம். அதுதான் வந்து இன்கம்க்கான மெயின் சோர்ஸ். ஓகேவா? நிறைய விசிட்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இப்போ நம்மளே வந்து சென்னையில் இருக்கோம், இங்கே வந்து உங்களுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப சம்மர் டைம்லலாம் ஹாட்டாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம எங்கே போவோம் ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு எங்கேயாவது வெக்கேஷன் போகலாம்ப்பா ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஊட்டி போகலாமா, கொடைக்கானல் போகலாமா, மூணார் போகலாமா, வேகமான் போகலாமா. ஸோ நம்ம மைண்ட் டக்குன்னு போகிற இடத்தும் மவுண்டன் ரீஜியன், அதுவும் கோல்டு ரீஜியனுக்கு தான் நம்ம மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு போகுது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி விசிட்டர்ஸை வந்து நிறைய அட்ராக்ட் பண்ணும் மவுண்டன்ஸ். ஓகேவா? எதனால் அட்ராக்ட் பண்ணுது, அதோட பியூட்டி, அதில் இருக்க கிளைமேட், அதோட லேண்ட்ஸ்கேப்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்காக மக்களை வந்து அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. மக்கள் மெயினாக எதுக்காக போகிறாங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் அண்ட் அட்வென்ச்சர்ஸ்க்காக போகிறாங்க. சிலர் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு போவாங்க, சிலர் வந்து அங்கே இருக்க அட்வென்ச்சர்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக போவாங்க. அட்வென்ச்சர் அப்படின்னா ட்ரக்கிங் போகிறது, ஹைக்கிங், மலை மேலே ஏறுறது. ஸோ இந்த மாதிரி சில அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சில ஸ்னோஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்னோ போர்டிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி கோல் மவுண்டன்ஸில் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க மக்கள் வந்து போகிறாங்க. ஸோ இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் மவுண்ட் கிளிமஞ்சாரோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து மவுண்டனர்ஸ், அதாவது கிளைம்பர்ஸை வந்து நிறைய அட்ராக்ட் பண்ணுது. அங்கே வந்து நிறைய கிளைம்பர்ஸ் வந்து அந்த மவுண்டனை வந்து ஏறுறாங்க. இப்போ டூரிசம் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவோ அந்த அளவுக்கு டூரிசம் வந்து நெகட்டிவும் கூட மவுண்டன் ரீஜனுக்கு. ஏன் அப்படின்னா பொல்யூஷன் நிறைய ஃபார்ம் ஆகுது. ஏன்னா மவுண்டன்ஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், மக்கள் நிறைய போகிறதுனால பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுது. பிளாஸ்டிக் கொண்டு போய் நம்ம தூக்கி போடுவோம், மேக்ஸ் கவர்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே போடுறது, இந்த மாதிரி நிறைய பொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதேமாதிரி நிறைய டேமேஜ் வந்து ஏற்படுத்துறது மவுண்டன் ரீஜன்ஸில். ஓகேங்களா? அதே மாதிரி வைல்ட் லைஃப் ஹேபிட்டடை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அதுங்க பாட்டுக்கு ஊரில் அதுங்க பாட்டுக்கு மவுண்டனில் சுற்றிட்டு இருக்கும், நம்ம போகிறதுனால அதுங்க என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி ரீசன்னால அது வந்து நெகட்டிவ் எஃபர்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓவர் டூரிசம், ஓவர் பாப்புலேஷன், மக்கள் வந்து நிறைய போய் அந்த இடத்தையே வந்து என்ன சொல்கிறது, எல்லோரும் ஒரே டைம் நிறைய பேர் போயிடுறது, அந்த மாதிரி க்ரௌடட் ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி இதனால அது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சில மவுண்டன்ஸை வந்து நம்ம வந்து ரிலீஜியஸ் பிலீஃப்க்கு வந்து நம்ம வந்து நம்புகிறோம். அந்த மாதிரி மவுண்டன் என்னென்னு பார்த்திங்கன்னா மவுண்ட் கைலாஷ். ஸோ கைலாசம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இது ஜென்ரலாக ஹிந்துவிசம் பொறுத்த வரைக்கும் கைலாச மலையில் தான் சிவபெருமான் வாழ்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதனால் அந்த மவுண்டனை நம்ம வந்து கடவுளாக, சிவபெருமான் வாழ்கிறதுனால அந்த கைலாச மலையே நம்மளுக்கு வந்து என்னது, ஒரு கடவுள் மாதிரி தான் அப்படின்ட்டு நம்ம வந்து ஹிந்து ரிலீஜியனில் அதை நம்ம பிலீவ் பண்ணுறோம். ஸோ இந்த மலையை வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெட்டில் இருக்குது. இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அவங்கன்னா லார்ட் ஆஃப் மவுண்டன்ஸ்னு சொல்கிறாங்க.
மவுண்டன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கடவுள் எது? கைலாச மலை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து சேக்ரெட் அண்ட் ஒர்க்ஷிப் தெம், அதை வந்து நம்ம கும்பிடுறோம், புனிதமான மலையாக பார்க்குறோம். அதே மாதிரி அதை வந்து நம்ம வழிபடவும் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் மவுண்டன் எது அப்படின்னா அது மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ அதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8849 மீட்டர் வந்து அது இருக்குது. ஓகேங்களா? அதோட ஹைட்டு. அதே மாதிரி டிபெட் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சோமலுங்மா அப்படின்னு டிபெட் வந்து கூப்பிடுறாங்க. அப்படின்னு அர்த்தம் மதர் காடஸ் ஆஃப் த வேர்ல்டோட மதர் காடஸ் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு வந்து டிபெட்டியன்ஸ் சொல்கிறாங்க. இதே நேபாள் வந்து என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னா சகர்மாதா அப்படின்னு கூப்பிடுறாங்க, காடஸ் ஆஃப் ஸ்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நேம்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ். மவுண்ட் எவரெஸ்ட்டோட வேறு நேம்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைலாஷோட வேறு நேம் வந்து லார்ட் ஆஃப் மவுண்டன்ஸ். இந்த மாதிரி அந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போது மவுண்டன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துல நிறைய டிசாஸ்டர்ஸ் நடக்குது. என்ன டைப் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் நடக்குது? ஃப்ளாஷ் ஃப்ளட், திடீர்னு உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாகி ஃப்ளட் அதிகமாகிடும். லேண்ட் ஸ்லைட்ஸ், ஏன்னா ஸ்லோப்பாக இருக்கிறதுனால லேண்ட் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகி கீழே விழுந்துடும். ஹெவி ஸ்னோஃபால், ஸ்னோஸ் இருக்கிற மவுண்டனில் திடீர்னு பார்த்தா ஹெவி ஸ்னோஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால டிசாஸ்டர்ஸும் அதில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க லைஃப் அண்ட் மவுண்டன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உமன் கிளைம்பர்ஸ் ஆஃப் இந்தியா. 2 விமன் கிளைம்பர்ஸை பற்றி நம்ம ஒரு ஹிண்ட் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? விமன் கிளைம்பர்ஸ் ஆஃப் இந்தியா 2 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால் ஒருத்தவங்க, இன்னொன்று அருணிமா சின்ஹா. ஸோ பச்சேந்திரி பால் அண்ட் அருணிமா சின்ஹா, இவங்க 2 பேர் தான் வந்து விமன் கிளைம்பர்ஸ், இந்தியாவோட முக்கியமான விமன் கிளைம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பச்சேந்திரி பால் பற்றி பார்க்கலாம். பச்சேந்திரி பால் தான் வந்து ஃபஸ்ட்டு விமன் மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண ஃபஸ்ட்டு விமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால். எந்த வருஷம்? 1984 கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்கேஜ்லேருந்தே அவங்க வந்து மவுண்டனரிங் அப்படின்னா மவுண்டன் ஏறுறது. ஓகேவா? மவுண்டன் ஏறுறது அவங்க என்கேஜ்லேருந்தே அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விமனை வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி லீட் பண்ணி அந்த மவுண்டன் ஏறுறதுக்கான சப்போர்ட்டை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அவார்ட்? பத்மஸ்ரீ அவார்ட். 1984 பத்மஸ்ரீயும் 2019 பத்ம பூஷன் அவார்டும் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட கரேஜ், டிட்டர்மினேஷன், மற்ற விமன் இன்ஸ்பைரிங் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது அருணிமா சின்ஹா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆம்பியூட்டி அப்படின்னா என்னதுன்னா அவங்க வந்து அவங்களோட பர்டிகுலர் பாடி பார்ட், அதாவது லெக்கோ இல்லை லெக்கில் இருக்க டோவோ இல்லை லிம்ஸோ ஏதோ ஒரு பாடி பார்ட்டை வந்து இழந்திருப்பாங்க, லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆம்பியூட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆம்பியூட்டி டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட காலை வந்து இழந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் 31 இருக்கும்போதே அவங்க வந்து அவங்களோட காலை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சேந்திரி பால் கிட்ட தான் இவங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அவங்களோட என்கரேஜ்மெண்ட், ட்ரைனிங் இதெல்லாம்னால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அச்சீவ்மெண்ட்டை அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் யார்? பச்சேந்திரி பால். ஸோ இவங்க இந்த மவுண்டன் மட்டும்தான் ஏறி இருக்காங்கன்னா இல்லை, அவங்க வந்து மவுண்ட் வின்சன், அண்டார்டிகாவில் இருக்கிற மவுண்ட் வின்சனையும் அவங்க வந்து மவுண்டனரிங் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2015 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த மவுண்டன்ஸ் பற்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.